வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனியின் தற்போதைய சஞ்சாரத்தில் இந்த 3 ராசி மக்களின் வாழ்க்கை நல்லதொரு அதிர்ஷ்டத்தால் மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. சோதனத்தில் 9 கிரகங்களில் 7 மட்டுமே முக்கியமானதாக கருதப்படுகிறது. ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்களாக கருதப்படுகின்றன. இந்த 7 கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் பின்னோக்கி செல்லும் போது அவை எப்போதும் நேரடியாக நகரக்கூடிய தன்மையில் இருக்கவில்லை. ஒரு கிரகம் முன்னோக்கி நகர்வதற்கும் பதிலாக பின்னோக்கி நகரும் போது அது பிற்போக்கு இயக்கம் எனப்படுகிறது. அதனால் சனி தனது ராசியில் இருக்கும் வரை மட்டுமே நல்ல பலன்களை தருகிறது. அது அதன் ராசியில் வசிக்கும் போது விராட ராசியில் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அல்லது உயர்ந்த நிலையில் இருக்கும்போது சனி பகவானின் தாக்கம் தாமதமான வேலை குழப்பம், வாக்குவாதங்கள் மற்றும் ஏமாற்றம் மற்றும் நம்பிக்கையின்மையாகவே இருக்கிறது. இப்போது முன்னோக்கி நகர்ந்து சனி பயிற்சி அல்லது சனியின் பின்னடைவு காரணமாக அற்புதமான பலன்களை பெறப்போகும் 3 ராசிகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். சனி, ரிஷபம், விருச்சிகம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம். மேஷம். சனியின் பிற்போக்கு தன்மையால் மேஷராசி மக்களுக்கு சாதகமான நிரூபிக்கப்படும் அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட வேலைகள், அதிர்ஷ்ட தொழில் பலன்கள் மற்றும் இந்த நேரம் இவர்களின் வியாபாரத்தை நடத்துவதற்கு சாதகமாக இருக்கும். தங்கள் தொழிலில் லாபம் ஈட்ட இதுவே சிறந்த நேரமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் நீங்கள் நிதி ரீதியாக முழுமையாக வளர்ந்து நலமுடன் சேமிப்பை உயர்வதை உணர்வீர்கள். அடுத்து ரிஷபம். கும்பராசியில் சனியின் சஞ்சரிப்பு மற்றும் அதனுடைய மாற்றம் ரிஷபராசி மக்களுக்கு நல்ல காலம் தொடங்கும் சூழலை மணியடித்து தெரிவிக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் மற்றும் தடைகள் அனைத்தும் தீரும். உங்கள் பிள்ளைகளின் முடிவிலிருந்து நல்ல செய்திகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் நிதி நிலையம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மொத்தத்தில் ரிஷபராசி மக்களுக்கு சனி பகவானின் பின்னடைவு அதிர்ஷ்டவசமாக இருக்கும் என்று நம்பி நீங்கள் செயல்படலாம். மற்றும் சனி பகவான் ரிஷபராசி மக்களுக்கு யோகக்காரனாக இருப்பதால் நல்லதொரு முடிவை தந்து உங்கள் வாழ்வை மேல்நோக்கி செய்ய அவர் பாடுபடுவார் என்பது நிதர்சன உண்மையாக இருக்கிறது. அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்களுக்கு சனியின் இந்த பின்னோக்கிய சஞ்சரிப்பு மாற்றம் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் அது சார்ந்த வருமான ஆதாரங்களும் பல விதங்களில் உங்களுக்கு பெறக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இதனால் சேமிப்பு உயரும். சிலருக்கு சொத்து சுகம் வாங்குவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. எங்கிருந்தாவது திடீரென்று பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். லாட்டரியில் கூட உங்களுக்கு பணம் வந்து விடக்கூடிய சூழல் இருக்கிறது. சிலருக்கு எப்பொழுதும் வாங்கி வைத்திருந்த பங்கு மூலம் அதிகமான லாபத்தை பெற்று உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக முன்னேறி இருக்கும். காதலருக்குள் நல்ல மகிழ்ச்சியும் தன்மையான ஒரு வாழ்வும் இருக்கும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். மேலும் விருச்சிக ராசி மக்களுடைய தொழில் கண்ணோட்டத்தில், வணிக வியாபார கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த சனியினுடைய இயக்கம் என்பது உங்களுக்கு சாதகமானதாகவும் லாபத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. சிலர் தங்களது வியாபாரத்தையும் வணிகத்தையும் விருத்தி செய்து நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வதற்குண்டான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை நம்பலாம். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.